ஹலோ வணக்கம் யூடியூப் மக்களே. நான் உங்கள் விக்கி. இது உங்கள் கேமிங் வித் யூகே. ஸோ இது இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus Bud Z. ஸோ இது வந்து ஒரு TWS கேட்டகரி ஆஃப் ஹெட்செட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது வயர்லெஸ் Z பண்ணோம். இந்த தடவை நம்ம TWS பண்ணலாம். ஸோ இதுக்காக இந்த TWS வாங்குறேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வயர்லெஸ் அண்ட் ஹெட்செட் வயர்டு ட்ரை பண்ணியாச்சு. வயர்லெஸ் எப்படி TWS எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்கு அது வாங்கணும். அண்ட் எஸ், பேக்கேஜ் அமேசான்லேருந்து வந்து பேக்கேஜிங் நல்லாயிருக்கு. ஸோ இதில் நம்ம ப்ராடக்ட்டை வெளில எடுப்போம். வா, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பேக்கேஜிங் சொல்லி ஆகணும். ஸோ இதான் மக்களே OnePlus Bud Z. நம்ம ஆட் பண்ணியிருக்க வேரியண்ட் வந்து ஒயிட் கலர். ஸோ மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. ஒயிட், பிளாக், கிரே அண்ட் ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் ஒரு தீம் பேஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒயிட் தான் நம்ம ஆப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போது திருப்போம் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. அமேசான்லேருந்து வந்து பேக்கேஜும் நீட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு நாட்ச் மாதிரி இருக்குது. இதை கீழ்ச்சா ஓப்பன் ஆகுது. சூப்பர், கத்தி எதுவும் தேவையில்லை. ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் உங்களுக்கு வந்து 3200 சொல்லுவாங்க. நாங்கள் வந்து நேற்று ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். ஐ மீன் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் ஆன் த ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸு. ஸோ அதில் வாங்கினோம். ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை, ஆனால் ஸ்மூத்தாக இல்லை. வந்துச்சு. எஸ், OnePlus. ஓகே, ஸோ இது சார்ஜ் போடுற இடம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர் எடுத்து show you what love's supposed to feel like. I can show you what love's supposed to be. I can show you what love's supposed to feel like. I can show you, yeah. I can show you, yeah. ஓகே, எனக்கு இந்த ஃப்ளிப்பு தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, ஒரு மாதிரி வீக்காக இருக்க மாதிரியே தோணுது. ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டப்பாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க பேக்கேஜிங். ஓகே, இப்போ பட்ஸ் ஃபார் லைஃப் இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இதை உரமாக வச்சிடலாம். பட்ஸ் ஃபார் லைஃப்னு இருக்குது. இது எடுக்கும். டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை சார்ஜிங் ஒயர் வேணும் நமக்கு. யூஎஸ்பி டைப் சி இல்லை. ஸோ எஸ் வந்துச்சு. ஓகே, இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இயர் டிப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செப்பரேட்டாக கேஸ் மாதிரி. ஓகே, ஸோ ரெட் கேபிள் கார்டு OnePlus யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார்டை பற்றி, கிளப்பை பற்றி. ஓகே, இட்ஸ் ரெட் கேபிள் கிளப் மெம்பர். நம்ம தான் ஆல்ரெடி ஒரு மெம்பர் ஆச்சு. ஸோ இது வந்து யூஎஸ்பி டைப் சி கன்வெர்ட்டர். இது வந்து OnePlus வயர்லெஸ் ஜீல பார்த்துருப்பீங்க இதே மாதிரி. பட் ஆனால் அதோட லென்த் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது. ஓகே, நான் டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. சேஃப்டி அண்ட் வாரண்ட்டி. ஓகே, பிளா இது வாஷிங்டன், ஐ மீன் கைடாக இருக்குமோ, இருங்க இது போட்டிருக்காங்க. 2 buds, 1 buds, no buds. இங்கே பாருங்கள், லைட்டை பற்றி போட்டிருக்காங்க. க்ரீன் கலர்னா 20% மேலே, ரெட் கலர்னா லெஸ் தென். ஸோ நமக்கு வந்து க்ரீன் எரியுது, 20% மேலே இருக்குது சார்ஜ். எல்லாமே ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். இது நமக்கு தேவையில்லை, நம்ம படிக்க போகிறதும் இல்லை. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். எஸ், மெசேஜ் வந்துருக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம் இதை வெளியில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, முன்னாடி எடுத்து வெளில வச்சுருவோம். பேர் பண்ணுவோம் இப்போ.
ஓகே, ஃபோன் நம்ம இப்போ அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஒன் ப்ளஸோட பட்ஸ்ன்றதால நமக்கு வந்து அந்த பாப்அப் இருக்கும். ஸோ ஆஸ் சூன் as it detects the earbud சார்ஜிங் கேஸ். ஸோ கனெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப டைம் ஆகுது. வெயிட் பண்ணுவோம். எஸ், கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை செட்டிங்ஸில் போய் எதோ செக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா சுடுக்ஸ் ஒன் ப்ளஸ் பட்ஜின்னு வருது. ஏன்னா இது அக்கௌண்ட்டோட சிங்க் ஆயிருக்கும். ஸோ அக்கௌண்ட் பேர் சுடுக்குன்றதால சுடுக்ஸ் ஒன் ப்ளஸ் பட்ஜி. ஸோ நம்ம நேம்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத் டிவைஸ் போய் பார்க்கலாம் செட்டிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 100% கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் டினோட்ஸ் ஈச் இயர்பாட்ஸ். ஸோ அதோட பர்டிகுலர் சார்ஜ். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா, உங்களால் ஒரு சிங்கிள் இயர்பட்ஸ் மட்டும் தனியாக சார்ஜ் போட முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுக்கறது நல்லதாக இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது வீடியோஸ் பார்க்கலாம். யூடியூப் போயிட்டு நம்ம சேனல் வீடியோவே பார்ப்போம். கேமிங் வித் யூகே. ஸோ எப்படி இருக்கு கேட்க? கேட்க எப்படி இருக்கு? சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, பட் ஆனால் இருந்தாலும் சப்ரஸ் ஆயிருக்கு நாய்ஸ் எல்லாம். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டோட அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். ஸோ ப்ராடக்டோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே போட்டிருந்தாங்க. பாஸ் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ பாஸ் லவர்ஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய பாஸ் லவர் கிடையாது, எனக்கு லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ செக் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்கள் இதில் கால்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம். ஸோ 2-3 கால்ஸ் எடுத்து பார்த்தபோது இந்த சிக்னல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சிக்னல் வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயம் ஹை அண்ட் லோ இருக்கிறதால உங்களுக்கு அது லேட்டன்சி இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தை தவிர மற்றபடி இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ நான் பேசுறது அதர் எண்ட்ல இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்குது, அவங்க பேசுறது எனக்கு தெளிவாக கேட்குது. பாத்தீங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதால ஈஸியா பாக்கெட்ல ஃபிட்டபிளா இருக்கு. அதே சமயம் பில்ட் குவாலிட்டி இங்க பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஓப்பனிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் கொஞ்சம் ஸ்லைட்டா வீக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனா இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஒன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வீக்கர் சைட் மாதிரி தான் இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பிளஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டி, ஸோ இப்போ உங்க போன்ல இருந்து நான் தள்ளி போனாலும் சரி, ஃபோன் பக்கத்துல சரி, கனெக்டிவிட்டி சேமா தான் இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி எந்த இஷ்யூஸும் இல்லை. ப்ளூடூத் 5.0 யூஸ் பண்றாங்க இதுல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நாய்ஸ், இப்போ நாங்கள் வந்து மைக்ரோஃபோன்ல சில வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதாவது நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு சில வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. பட் கால் பேசும்போது பெருசா தெரியல, வீடியோஸ் எடுக்கும்போது மட்டும் அந்த நாய்ஸ் தெரிஞ்சுது. ஸோ மேபி இது வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அது சாஃப்ட்வேர்ஸ் எதுவும் கிடையாது, இது வரைக்கும் இல்லை. ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒன் பிளஸ்ல கனெக்ட் பண்ணும்போது. இதுவே நீங்க வேற போன்ஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அது ப்ளூடூத் கனெக்டட்ன்ற மாதிரி ஒரு சாம்பிள் தான் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்டெப்த் டீடைல்ஸ் இருக்காது. அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லாது. அதே சமயம் உங்களுக்கு அந்த 3D சவுண்டுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல. 3D சவுண்ட் இருக்கு. ஸோ அதாவது நீங்க டால்பி அட்மாஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆனா நமக்கு ஃபீல் பண்ண முடியும். லெஃப்ட்ல சவுண்ட் கேட்கும், ரைட்ல கம்மியா இருக்கும். ரைட்ல போகும்போது லெஃப்ட்ல சவுண்ட் கம்மியா கேட்கும், ரைட்ல அதிகமா இருக்கும். ஸோ இது ஃபீல் எனக்கு இருக்கு. அதே சமயம் நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேட்கும் போது வெளியில இருக்க நாய்ஸ்லாம் எனக்கு வரல. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இது கிடையாது. பட் ஆனா they managed to provide noise cancellation. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஓவரால் சொல்ல போனா ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல இருந்துச்சு. ஸோ இதோட காம்படிட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஏர் 2 சொல்றாங்க, ரியல்மி பட்ஸ் ஏர் இருக்கு, ரியல்மி பட்ஸ் நியோ. ஸோ இந்த மூணுல பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் நியோ சீப்பா இருக்கும். பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா சில நிறைய பிரச்சனை இருக்கு. சார்ஜிங் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களோட கனெக்டிவிட்டி, இன் அண்ட் ஃபீல் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாடரேட் பிராண்டா இருக்கும். ஆனா இதோட நம்ம வந்து பட்ஸ் ஏர் 2 கம்பேர் பண்ணும்போது பட் ஏர் 2 வந்து அப்பர் எண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் அதோட விலை வந்து இதோட 1500 அதிகமா இருக்கு. Go through shake test. Pretty hard.
பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து 20 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 ஹவர்ஸ் ஃபார் த சார்ஜிங் கேஸ் அண்ட் 5 ஹவர்ஸ் ஃபார் ஈச் இயர்பாட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 ஹவர்ஸ். 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணல அவங்க 3 ஹவர்ஸ்க்கான நீங்கள் மியூசிக் அண்ட் ப்ளே பேக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா சில மியூசிக்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ரிசல்ட் தான் கொடுக்குது. இப்போ இது ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான். ஒரு லாங் டேர்ம்ல இது எப்படி ஒர்க் ஆகுன்றத வேற வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் கேமிங் வித் யூகே.